அடுத்ததாக பேசுவதற்கு சச்சின் திரைப்படத்தின் இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். முதல்ல கூகை திரைப்பட இயக்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அப்பா உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அதை விட ஒரு 10 மடங்கு இன்னைக்கு கூகை திரைப்பட இயக்கம் பண்ணியிருக்கு. ஏன்னா அப்பா உயிரோடு இருக்கும்போதெல்லாம் ஒரு லேட் நைட் எனக்கு கால் வருதுனாலே ஒரு பயம் வரும். நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு அந்த டைரக்டரோட நம்பரை கேட்டு ஃபோன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு திகில் வரும். அது 11:30 மணி 12:30 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி, ஜான் எனக்கு எப்படியாவது டைரக்டர் நம்பர் வாங்கி கொடு, இப்போ 11:30 மணி ஆச்சுப்பா, இல்லை 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 எனக்கு இப்போவே நான் பேசணும்னு சொல்லிட்டு பேசி முடித்து பாராட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா படுப்பாங்க. ஸோ எனக்கு நல்ல படங்கள் அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் நல்ல படங்கள் பார்க்கும்போதெல்லாம் இந்த கால் வரலையேன்றது, இந்த படம் பார்த்துருந்தா நிச்சயம் கால் வந்திருக்கும்னு சொல்லி நிறைய படங்கள் எனக்கு தோணும். அப்படி தோணுன ஒரு படம் தான் தலைவரா. ஐயோ இது பார்த்துருந்தா அப்பா லேட் நைட் கால் பண்ணி எனக்கு அகிலோட நம்பரை வாங்கி கூட நான் பேசணும்னு சொல்லி இருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அடிக்கடி நல்ல படங்கள் அப்பா ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால் அன்னைக்கு அப்பா பண்ணதை இன்னைக்கு கூகை திரைப்பட இயக்கம் மூலமாக அகிலுக்கு பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி கூகை செஷன் எங்கள் வீட்டில் டின்னர் வச்சு நான் அகிலோட முடிச்சிட்டேன். குடும்பமாக வச்சு குமுறுன்னு இந்த படத்தை பற்றி பொழுந்து தள்ளி பேசி அவரையும் ஐயோ அம்மான்னு கதறி ஓடுற மாதிரி ஆகிட்டார். அவர் நிறைய விஷயங்கள் இருக்குது அவருக்கு இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு. அவருக்கு எப்படி இந்த ஸ்பார்க் ஆரிஜினேட் ஆச்சு, எப்படி மருவி இந்த தலைவரா படமாக வந்துச்சுன்றதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் வச்சுருக்காரு. இந்த படத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ஒரு டேக்அவேவாக இருந்துச்சு, லேர்னிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசும்போது. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படி கூட்டம் போக்கில் எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு தலையை மட்டும் ஆடிட்டு வந்துடுவேன். நான் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியாது. எனக்கு அப்படி அப்பா சொன்ன விஷயத்த தலைவரா படம் பார்க்கும்போது இதுதான் அப்பா அன்றைக்கி சொன்னாங்களான்றது எனக்கு புரிய வச்ச ஒரு படம் தலைவரா. அதுக்கு தான் நான் வீடியோ போடும்போது தலைவரால் எனக்கு இந்த ரைட்டிங் ரொம்ப பிடிச்சது. ரைட்டிங் ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். நான் அப்பா சொல்லுவாங்க, ஒரு கதை எழுதும் போது நீ படத்தில் யூஸ் பண்ணுறியோ இல்லையோ, வருதோ வரலையோ, ஒரு கேரக்டரை பற்றின ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுது. தனித்தனியாக இவங்க யார், அது எவ்வளோ படத்தில் வரப்போகுது, சீனில் யூஸ் பண்ண போகிற டைலாக் யூஸ் பண்ண, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உனக்கு அந்த கதாபாத்திரத்தை பற்றின ஒரு புரிதலுக்காக டோட்டலாக இவன் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா, தனி பையனா, அவன் எப்படிப்பட்டான், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானா, தனியாக இருப்பானா, அதிகம் பேசுவானா, இல்லை ரொம்ப பேச மாட்டான், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசி நறுக்குன்னு பேசிடுவான், இப்படி அவனை பற்றின ஒரு டோட்டல் ஒன்று எழுதுனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சீனில் நச்சுன்னு ஒரு டைலாக் வரும். அந்த டோட்டல் ஆட்டோபயோகிராஃபியோடைய கிளிம்ஸ் மாதிரி வரும்ன்ட்டுன்னு எனக்கு இந்த படத்தில் தேவதர்ஷினி கேரக்டரை நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தேவதர்ஷினி கேரக்டர் நிறைய இடத்துல ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு கவனிச்சிங்களான்னு தெரியல. அது எதேச்சியாக நடந்ததா, அவங்களா பண்ணாங்களா, டைரக்டர் சொன்னாரான்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் அகில்கிட்ட கேட்டேன். நான் அவங்க நிறைய முக்கியமான சில விஷயங்களை பேசும்போது ஐ கான்டாக்ட்லேயே வரமாட்டாங்க, வேற எங்கேயோ பார்த்துட்டே பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் ஐ கான்டாக்டில் வருவாங்க. அப்படி அவங்க கடைசியாக ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் அவங்க பையன்கிட்ட பேசுவாங்க. கிடைக்காதுன்னு நினச்சி போட கிடைக்கும்னுவாங்க. எனக்கு அந்த டைலாக் கேட்ட உடனே எப்படி இந்த டைலாக் லேண்ட் ஆனார் அப்படின்னு, கிடைக்காதுன்னு நினச்சிப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ இவங்க சின்ன வயசுலேருந்து எத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சி கிடைக்காம போய் ஏமாந்து இப்படி ஒரு பையன் பிறந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு டிஃபிஷிட்டோட பையன் பிறந்து இவன் லைஃப்பில் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான், அதுவும் நடிகனாகுன்னு ஆசைப்பட்றானே, இவனும் நம்மளை மாதிரி தோற்றுருவானோ அப்படின்ற டோட்டலோடைய ஜிஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த டைலாக். அது எனக்கு என்னென்னா அகில்கிட்ட நான் தான் ஃபீல் பண்ணேன். இவ்வளோ யங்கேஜில் எப்படி அந்த மாதிரி ஒரு 50+ இருக்கிற கேரக்டரோடைய ஒரு இதை ட்ராவல் பண்ணி அந்த டைலாக்ல லேண்ட் ஆனார். நிறைய இடத்துல படத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் அந்த சீன்ஸ் டிசைன் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 2 கேரக்டர்ஸும் மேல் ஃபீமேல் கேரக்டர்ஸ் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். ஆனால் அங்கே லவ் ப்ரப்போஸ் நடந்திருக்காது, ஆனால் லவ் ப்ரப்போஸ் நடக்கும். ஞாபகம் உங்களுக்கு இந்த சீன் எப்படி டிசைன் பண்ணாங்கன்ட்டுன்னு. அதாவது அவர் ஸ்கூல் டைமில் ஒரு பொண்ணு லவ் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இனிஷியலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்ட் ஆனது அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. நான் விட்டுட்டு போக மாட்டேன்னுவாங்க. நான் விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு ஒரு லவ் இப்படி கூட சொல்லலாமா, ஐ லவ் யூன்னு சொல்லி தான் ஐ லவ் கிடையாது. நான் விட்டுட்டு போனேன்னு சொன்னோன்னே எனக்கு நிறைய இடங்களில் எதாவது சொல்கிறேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லிலாம் பாராட்டி திருப்திப்படுத்த முடியாது. ஒரு 4-5 கெட்ட வார்த்தை சொல்லி தான் அப்போ தான் நம்மளுக்கே மனசார தெரியும், நல்லா பாராட்ட வேண்டாம். ஒரு கெட்ட வார்த்தை அது மாதிரி தான் நான் அகில இந்த பண்ண மிஸ்ஸஸ்ட்டை புலம்பிட்டே இருந்தேன். ஐயோ இந்த பாரு இப்போ கவனிச்சு அந்த பியூட்டியை கவனிச்சியான்ட்டு. படம் எடுக்காது. இப்போ சாரே ஒரு மென்ஷன் பண்ணார்,
அவன் அட்மோஸ்ட் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது உச்சக்கட்டமாக வந்து அந்த இடத்துல பார்த்தா சைலன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஜஸ்ட் ஒரே ஒரு ஹக்கு தான். ஹக்குக்கு மீறி என்ன பேசுகிற போகிறீங்க நீங்கள்? ஹக்குக்கு மீறி என்ன ஒரு பெரிய ஒரு சோலிஸ் கொடுத்துட போகிறீங்க? இது மாதிரி படம் எடுக்க வந்து எனக்கு வந்து இந்த சீனை டிசைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தா அப்பா இருந்திருந்தா நிச்சயமாக வந்து அகில்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அது வந்து ஐ எம் வெரி ஷுர். இதுக்கப்புறம் என்னென்னா வந்து சரி, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா போட்ட வீடியோனால வந்து நல்ல வேளை அவர் சென்னையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்டாக இந்த மாதிரி ஒரு இது நடத்திருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கேரளாவில் பண்ணாதது நம்ம பண்ணிட்டோன்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு கூகை. நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை, ஏன்னா இங்கே பேசி இது நீங்கள் தோண்டி எடுக்க வேண்டிய ஆள் வந்து அகில் தான் அது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அகில் பேசணும் அது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. திரைப்படத்தின் காட்சிகளை கதாபாத்திரத்தின் நுட்பமாக அதை விவரித்து பேசியிருந்தார் இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி.